மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? மனுஷர் பொதுவாக தற்புகழ்ச்சியை விரும்புவார்கள். பிறருக்கு சிறிது உதவி செய்தாலும் அதை அதிகமாய் விளம்பரப்படுத்துவார்கள். அவர்களிடத்தில் கொஞ்சம் பக்தி இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தி காண்பிப்பார்கள். இவர்கள் விருந்தினர்களை ஓரளவுதான் உபசரிப்பார்கள். உபசரிப்பு கொஞ்சமாக இருந்தாலும் இவர்கள் தங்களை பற்றி பெருமையோடு சொல்லுகிற வார்த்தைகள் அதிகமாய் இருக்கும். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். மனுஷருடைய உண்மையான சுபாவங்களை கண்டுபிடிப்பது கடினம். மனுஷருடைய வார்த்தைக்கும் அவர்களுடைய மெய்யான சுபாவத்திற்கும் அதிக வித்தியாசம் இருக்கும். யாரிடத்தில் உண்மையான அன்பும் நற்குணமும் இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் ஏமாந்து விடக்கூடாது. மனுஷர் தங்களை பிரசித்தப்படுத்துகிற வார்த்தைகளை கேட்டு நாம் மயங்கிவிடக்கூடாது. உண்மையான மனுஷனை கண்டுபிடிக்க வேண்டும். உண்மையான மனுஷன் தான் செய்வதை சொல்லுகிறான், தான் சொல்லுவதை செய்கிறான். இவனுடைய வார்த்தையும் கிரியையும் மாறுபாடு இல்லாமல் ஒன்றுபோல் இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் நமக்கு நல்ல சிநேகிதர்களாய் இருப்பார்கள். தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்தியவர்கள்: அப்சலோம், யெகூ, வேதபாரகர், மிகுந்த ஆஸ்தியுள்ள வாலிபன், பரிசேயர்.